நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைத்ததெல்லாம் நடந்துவிடும், தெய்வம் வந்துவிடும். தெய்வம் இருந்தால், பாட்டை மாற்றி பாடணும், நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு இருக்கிறத, தெய்வம் இருப்பதால் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும். ஒருத்தனுக்கு நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம சொல்கிறோம், நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறேன், ஏகப்பட்டது பண்ணுறேன், ஆனால் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்கிறது. ஒரு சில பேருக்கு நடக்கிறது. அது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால், ஏதோ பண்ணியிருக்கான் ஜென்மாந்திரத்தில், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதனால தான் ஜென்மாந்தர சுக்கிருத்தம்ங்கிறோம். எல்லாமே ஏதோ பிறவியில் பண்ணின புண்ணியம்தான் இன்றைக்கி கிடைக்கிறதுங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்னா, இப்போவாவது பண்ணி, இப்போ கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இப்போ பண்ணி வை, பின்னால் கிடைக்கும்ப்பா. ஏதோ புண்ணியம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு கிடைக்கிறதுன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இப்போ நீ நிறைய புண்ணியம் பண்ணினா பின்னால் வரும். இப்போ நீ நினச்ச போது நடக்காமல் இருக்கலாம், பிறகு நிச்சயமாக நடக்கும். அதுக்காக இப்போ பண்ணி வை. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.